சிவாய நம. இன்றைக்கான பாடலுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 2 கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒன்று வந்து முப்பொருள்னு சொல்கிற பதி பசு பாசத்தை பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து அவத்தைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பதி பசு பாசம் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம். பதினா வந்து இறைவன், பசுனா வந்து உயிர்கள், பாசம்ங்கிறது வந்து ஆணவம், அப்புறம் கண்மம், மாயை போன்ற மலங்கள். இந்த பதி பசு பாசம் இது மூணுமே வந்து அனாதி. இதுக்கு வந்து தோற்றமே கிடையாது. எப்போ தோன்றுனுச்சு, யார் தோற்றுவிச்சாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. இது எப்போவுமே இருந்திருக்குது. இந்த பசு வந்து உயிர்கள் வந்து இறையை அடையாமல் இந்த மலத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஆணவங்கிற முதல் மலத்தில் போய் அது வந்து மாட்டுது. எப்போ வந்து இந்த மலங்கள்லாம் நீங்கப்படுறப்போ இந்த உயிர்கள் வந்து இறையோட கலந்துரும். இதுதான் இந்த முப்பொருளுக்கான விளக்கம். இதுதான். அடுத்து வந்து அவத்தைகள். அவத்தைகளில் வந்து 2 அவத்தைகள் இருக்குது. அவத்தைகள்னால் நிலைகள். காரண அவத்தை, காரிய அவத்தைன்னு இருக்குது. காரிய அவத்தையை பற்றி நம்ம பின்னாடி எப்போனா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காரண அவத்தை மட்டும் பார்க்கலாம். கேவல அவத்தை, சுத்த சகல அவத்தை, சுத்த அவத்தைன்னு இதையும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த கேவல அவத்தை அப்படிங்கிறது வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஆணவங்கிற மலத்தில் வந்து இந்த உயிர் வந்து முதல்ல மாட்டிகிட்டு இருக்குதுல்ல, பதி பசு பாசத்தில். அப்போ வந்து அதோட நிலை வந்து எப்படி இருக்கும்னா, அதுக்கு அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும். நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து அதால் வந்து அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து அது பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான எந்த விஷயங்களுமே அதுக்கு கிடையாது. அது செயல்படுறதுக்கு தேவையான உலகம் கிடையாது. அது செயல்படுறதுக்கு தேவையான உடல் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் வந்து அது அந்த கேள்விக்குள்ளே மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கிற நிலை வந்து கேவலாவத்தை. அடுத்து வந்து 2வது நிலை வந்து சகலாவத்தை. இது வந்து இந்த 36 தத்துவங்களில் சொல்கிற அந்த மாயைக்குள்ளே வந்து இயங்குகிற நிலை வந்துட்டு சகலாவத்தை. இங்கே வந்து உயிருக்கு தேவைப்படுற கருவிகள் வந்து கை, கண், காது, கால் இதெல்லாம் வந்து புகுத்தப்படுது. 5 பூதங்கள் இருக்குது, உலகம் இருக்குது, நம்ம செயல்படுறதுக்கு தேவையான வினைகள் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இங்கே வந்து எல்லாமே இருக்குது. இப்போ நம்மெல்லாம் வந்து இந்த சகலாவத்தைக்குள்ளே தான் இருக்கோம். இங்கே தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த கண்மம், மாயை இதெல்லாம் வந்து இங்கே தான் நமக்கு வந்து ஆட் ஆகுது. இந்த நம்ம வந்து இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம வந்து நினச்சிட்ருப்போம் எப்போவுமே இந்த கர்மா தான் வந்து ரொம்ப ரொம்ப கொடிய வில்லன், மாயை தான் கொடிய வில்லன் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாதுன்ட்டு இதுக்கு முந்தின பாடலில் வந்து திருமூலர் சொல்லுவாங்க. நம்மளுடைய கொடிய வில்லன் வந்து இந்த ஆணவங்கிறது அகங்காரம் தான். அதுதான் ஒரு வரியில் சொல்லுவார். பாசம் செய்தானை படர்சடை நந்தியைன்னு சொல்லுவார். இறைவன் தான் வந்து நமக்குள்ளே வந்து நமக்கு உதவுறதுக்காக இந்த மாயையும் இந்த கண்மாவையும் வந்து இங்கே புகுத்தியிருக்காரு அப்படின்ட்டு திருமூலர் சொல்கிறாங்க. இதை நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் இருக்காங்க, ஒரு சோல்ஜர் இருக்கார். அவர் வந்து எதிரியோட வந்து சண்டை போட போகிறாரு. சண்டை போடுறப்போ வந்து அவருக்கு எந்தவித ஆயுதங்களோ இல்லை ஒரு கவசமோ எதுவுமே இல்லாத நிலையில் வந்து அவர் ஒரு நிராயுதபாணியாக இருக்காருல்ல, இதை வந்து கேவலாவத்தைன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து அவருக்கு வந்து எல்லா ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்றாங்க, ஷீல்டெல்லாம் கொடுத்துட்றாங்க, நீ தைரியமாக போய் போராடு அப்படின்ட்டு கொடுக்குறாங்கல்ல, இது வந்து சகலாவத்தை. இந்த நிலையில் வந்து நம்ம கண்மும் மலங்களையும் நம்ம மலங்கள்லேருந்து நம்ம விலகிட்டோன்னா கடைசி அவத்தையான சுத்த அவத்தையில் வந்து அந்த உயிர் வந்து இறையோட வந்து ஒன்றி இருக்கிற நிலை. இது எல்லாமே வந்து நம்ம உயிர் பயணம் பண்ணுற நிலைகள். ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜ் 1ல் கேவல நிலையில் இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரொமோட் ஆகி சகல நிலைக்கு வரும். அப்புறம் கடைசியாக வந்து சுத்த நிலையில் வந்து இறையோட கலந்துரும். இப்போ வந்து இன்றைக்கான பாடல் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து தந்திரம் 8ல் பாடல் 2409. விட்ட விடம் ஏறாவாறு போல் வேறாகிவிட்ட பசு பாசம் மெய் கண்டோன் மேவுரான் சுட்டிய கேவலம் காணும் சகலத்தை சுட்டும் நனவில் அதீதத்துள் தோன்றுமே. விடம்ன்றது வந்து விஷம். இப்போ வந்துட்டு உடலில் வந்துட்டு ஒரு பாம்பு வந்து நம்மளை வந்து தீண்டிடுச்சு, உடம்புல வந்து விஷம் புகுந்துருச்சு. அப்புறம் வந்து அதுக்கு மாற்று மருந்து கொடுத்து அந்த விஷத்தை வந்து இறக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இல்லை எனக்கு திரும்ப அந்த விஷம் வந்து என் உடம்புக்குள்ளே வேணும்னு நம்ம யாரும் கேட்க மாட்டோம்ல. அது மாதிரி இந்த உயிர் வந்துட்டு இந்த பசுவாகிய உயிர் வந்து இந்த பாசமாகிய இருளை வந்து விளக்குனதுக்கு அப்புறமா இந்த மலங்கள்லேருந்து அது விலகி வந்ததுக்கப்புறம் மெய்ஞானம் அடைஞ்சதும் மீண்டும் வந்து அது வந்து அந்த கேவல நிலைக்கோ சகல நிலைக்கோ வந்து அது திரும்பி போகணும்னு அது வந்து நினைக்காது. சுத்த நிலையிலே தான் வந்து அது எப்போவுமே வந்து இறையோட ஒன்றரை கலந்து இன்புற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வந்து அதுக்கு எப்போவுமே இருக்கும். அப்படின்ட்டு தான் இதுதான் இதுக்கான பாடலுக்கான பொருள். இது நன்றி.